சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியிற்கு எதிராக பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக வெளியான தீர்ப்பா? வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் என்ன கூறியுள்ளார் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஓபிஎஸ் அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளாக நீக்கப்பட்டதாக எடப்பாடி கூறி வருகிறார். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் இதனை எதிர்த்து நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளையும் தொடர்ந்துள்ளார். தேர்தல் ஆணையத்திடமும் புகார் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் தேர்தல் ஆணையம் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக இரு தரப்பினர்களது ஒட்டுமொத்த கேள்விகளையும் நேரடியாக வரச்சொல்லி தேர்தல் ஆணையம் பெற்றது. அதில் ஓபிஎஸ்ஸிற்கு சாதகமாக அனைத்து ஆவணங்களும் இருப்பதன் காரணமாகவும் ஓபிஎஸ்ஸை நீக்கியதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் உங்களிடம் சரியாக இல்லை என்று எடப்பாடி பழனிசாமிற்கு ஆதரவாக வந்த சி.வி. சண்முகம் அவர்களிடம் தேர்தல் ஆணையம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் வருகின்ற சட்டசபை தேர்தலில் இரட்டை இலை சின்னம் முடக்காமல் இருப்பதற்காக ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்துள்ளார். இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமாகத்தான் தீர்ப்பு வரும் என்பதற்கேற்ப எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த மேல்முறையீடு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் தேர்தல் ஆணையம் இறுதியாக என்ன கூறுகிறதோ அதை ஏற்றுக்கொண்டு அதை விசாரித்து அதற்கு பிறகுதான் வழக்கை முடிக்க முடியும். அதற்கு முன்பாக ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்ய முடியாது என்று எடப்பாடியின் வழக்கை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்தது. இதனால்தான் ஓபிஎஸ்ஸிற்கு வெற்றி என்றும் இரட்டை இலை சின்னம் வழக்கிலும் ஓபிஎஸ்ஸிற்கும் வெற்றி கிடைப்பது இதன் மூலம் உறுதி செய்யப்படும் என்று ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நமது சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.